மிஸ்டர் ரோஷன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. எஜுகேஷன் சிஸ்டத்தை பத்தி உங்களோட கருத்து என்ன? நம்ம இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டமும் ஃபாரின் எஜுகேஷன் சிஸ்டமும் எந்த கம்பேரிசன்ல இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, எஜுகேஷன் சிஸ்டம் குட் கொஸ்டின். தேங்க் யூ. இந்த வெளியில எஜுகேஷன் சிஸ்டம்னா அவங்க 3 மணிக்கூர் தான் கிளாஸ் இருக்கு. பாக்கி எல்லாம் ஹவர்ஸ் அவன் இங்கே வேலை பண்ண முடியும், பார்ட் டைம் ஆனால் அவங்க எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியும், அவன் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஆனால் இந்தியாவில் வந்து மண்டே டு சாட்டர்டே கிளாஸ் இருக்கு, 10-12 மணிக்கூர் கிளாஸ் இருக்கு. அப்புறம் டியூஷன், அப்புறம் பெரிய லக்கேஜ் பேக் எல்லாம் கூட்டி தான் ஸ்கூலுக்கு வந்து அந்த பசங்கள் எல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆச்சு. ஸ்டார்டிங்லே மார்க் வாங்குறதுக்கு காம்படிஷன், பேரண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணி மென்டல் டார்ச்சர், எல்லா டார்ச்சரும் அவனை அஃபெக்ட் பண்ணி அப்புறம் 10க்கு அப்புறம் 10ஆம் கிளாஸ் அப்புறம் அவன் ப்ளஸ் டூ போனா கூடி ப்ராப்பராக சீட்டு கிடைக்கல, சீட்டு கிடைச்சா கூட ப்ராப்பராக எஜுகேஷன் இந்த மாதிரி டார்ச்சர், டியூஷன், இந்த கிளாஸ், ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம். அதுக்கு மேலே தாண்டி அவன் டிகிரி போச்சுன்னா டிகிரி 3 வருஷம் முடிஞ்சிச்சு. பின்ன அவன் வேலைக்கு போகும்போது அவனுக்கு ஸ்டார்டிங் கிடைக்கிறது 10,000 rupees. அவனுக்கு ஃபுல் எஜுகேஷனை எவ்வளோ எக்ஸ்பெண்ட் பண்ணி அதில் 10% மட்டும் கிடைக்கிற சார். அதுக்காக அவங்களோட மைண்டு டெஸ்ட் ஆகி கான்ஃபிடென்ட் இல்லாமல் அவள் மைண்டு டைவர்ட் ஆகி போகுது. இது என்ன செய்யணும்னா, നമ്മുടെ നാട്ടിൽ എഡ്യൂക്കേഷൻ ടൈം 8 to 2 ആക്കണം, 8 AM to 2 PM. അതുപോലെ തന്നെ സ്കൂളുകളിൽ ഓരോ സ്കൂളിലും സ്വന്തമായി പ്രൊഡക്ഷൻ பண்ணணும். ப்ராடக்ட் ஏதாவது ப்ராடக்ட் கொஞ்சம்